இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி டெக் நியூஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான டெக் நியூஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கான டெக் நியூஸ் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜியோ தரப்புல இருந்து ஒரு புதிய ரீசார்ஜ் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து அன்லிமிடெட் 5Gக்காக கொண்டு வந்திருக்காங்க. எல்லா கம்பெனியும் வந்து 2GB டேட்டா பேக், டெய்லி 2GB டேட்டா பேக் நீங்க ரீசார்ஜ் பண்ணாதான் உங்களுக்கு அன்லிமிடெட் 5G கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால வந்து ஜியோ இப்போ வந்து 5Gக்காகவே ஒரு டெடிகேட்டட் ஒரு பிளானை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளான் என்னென்ன நம்மளுக்கு கிடைக்கின்றத தெரிஞ்சுக்கலாம். அந்த பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி 2GB டேட்டா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து அன்லிமிடெட் வாய்ஸ் கால் கிடைக்கும். டெய்லி 100 SMS கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக்கோட டோட்டல் நெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 196GB. இது எத்தனை நாளைக்குன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 98 நாளைக்கு. இதோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 999. ரவுண்டாக 1000 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 98 நாளைக்கு பேக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் 196GB வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி 2GB மூலமாக. அதுக்கப்புறம் அன்லிமிடெட் வாய்ஸ் கால் கிடைக்க போது, SMS 100 டேஸ்க்கு கிடைக்க போகுது, 100 SMS பெர் டே கிடைக்க போகுது. இந்த ஆஃபரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆஃபரை வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மைஜியோ ஆப் மூலமாக இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஜியோ தரப்புலேருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஆப்பிள் தரப்புலேருந்து டிஸ்கன்டினியூ பண்ண மாடலான ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் 15 ப்ரோ மேக்ஸுக்கு இதுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட் தரப்புலேருந்து ஆப்பிள் தரப்புலேருந்து இந்த ஃபோனை வந்து இனிமேட்டு வந்து தயாரிக்கிறத விட்டுட்டாங்க. அதனால வந்து ஏன்னா 16 சீரிஸ் லான்ச் ஆனதுனால 15 ப்ரோ சீரிஸை அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க. ஆப்பிள் தரப்புலேருந்து சேல்ஸும் பண்ண மாட்டாங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் இருக்கிற சேல்ஸில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இருக்கிற கொஞ்சம் சேல்ஸில் வந்து இந்த டீல்ஸ்க்கு இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டீல்ஸில் வந்து முடிச்சிருவாங்க அவங்கள்ட்ட இருக்கிற ஃபோன்ஸையும். அந்த பிக் பில்லியன் டீல்ஸ் வந்து என்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கேட்டிங்கன்னா வேற லெவல் ஆஃபர்ஸ் வந்திருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஐஃபோன் 15 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து எம்ஆர்பி வந்து 1,09,900 கிட்டத்தட்ட 1,10,000 வருது. அது ஆனால் என்ன சேல்ஸ் ப்ரைஸில் பண்ணியிருக்காங்க கேட்டிங்கன்னா கரண்ட்டில் வந்து 1 லேக் இருக்குது. அது வந்து பேங்க் டிஸ்கவுண்ட்டாக போக வந்து 5,000 கொடுப்பாங்க. நீங்கள் ஏதாவது வந்து ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5,000 கொடுப்பாங்க. இந்த 5,000 மொத்தம் டோட்டல் 10,000 போக அந்த ஃபோனை வந்து நீங்கள் 90,000க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட விஐபி மெம்பர், அதாவது பிளஸ் கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 கிடைக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 கிடைக்கும் போது நீங்கள் இந்த ஐஃபோன் 15 ப்ரோவை நீங்கள் 88,000 வாங்கிக்கலாம். இதே ஆஃபர் தான் வந்து ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதில் என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1,39,990. அது வந்து அந்த ஃபோனோட ப்ரைஸுக்கு எம்ஆர்பி ப்ரைஸு. அதை வந்து சேல்ஸில் வந்து அவங்க வந்து அதை வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் 5,000 போக, அடிஷனலாக எக்ஸ்சேஞ்சாக 5,000 போக, நீங்கள் ப்ளஸ் மெம்பராக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 கிடைக்கும். இதெல்லாம் போக நீங்கள் அந்த ஃபோனை எவ்வளோக்கு வாங்கிக்கலாம்னு கேட்டிங்கன்னா 1,08,900 நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ஃபோனை அப்படின்ற மாதிரி இப்போ வந்து டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே ஒரு நல்ல ஆஃபர் மாதிரி தெரியுது. நீங்கள் ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஐஃபோன் வாங்கிக்கலாம். ஏன்னா சார்ஜரை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோனோட டைப் சி வேரியன்ட் சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் வந்து நீங்கள் ஐஃபோன் 15 சீரிஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் இந்த ப்ரைஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிளோட நீங்கள் வந்து ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து இப்போ நல்லாவே பட்ஜெட் விலையில் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மேக்புக் ஏர் M1. இதோட டீட்டெயில்ஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இது வந்து எப்படி நம்மளுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். எந்த ப்ரைஸில் வரப்போகுது, என்ன ஆஃபரில் வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நல்ல ஆஃபராக இப்போ தெரியுது. இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இது வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா மெயினாக வந்து இது வந்து அமேசானில் நம்ம எதிர்பார்க்கலான்ற மாதிரி இப்போ தகவல் வெளில வந்திருக்கு. இந்த மேக்புக் ஏர் M1 பொறுத்த வரைக்கும் என்ன ப்ரைஸாக வந்து அவங்க எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா 92,990, அரௌண்ட் 93,000 எம்ஆர்பி ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து சேல்ஸ் ப்ரைஸாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா 73,000 இருக்குது. இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா 55,990, கிட்டத்தட்ட 56,000 வருது. உங்களுக்கு ஒரு கூடுதலாக வந்து பேங்க் டிஸ்கவுண்ட் வந்து 3,000 போக உங்களுக்கு வந்து 53,990 வரும். இது லோயஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த இயராக சொல்கிறாங்க. மேக்புக் ஏர் M1 பொறுத்த வரைக்கும் லோயஸ்ட் ப்ரைஸாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவே அந்த M1 மேக்புக் ஏர் M1 வந்து நீங்கள் வந்து பிரைம் கஸ்டமராக இருந்தீங்கன்னா அமேசானை பொறுத்த வரைக்கும் பிரைம் இயர்லி டீல்ஸ் முதல் நாளே நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 49,990, கிட்டத்தட்ட ஒரு 50,000 நீங்கள் மேக்புக் ஏர் M1 நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த மேக்புக் ஏர் M1 பொறுத்த வரைக்கும் அந்த பர்ச்சேஸ் பண்ணால் மொதல் 6 மணி நேரத்தில் அந்த ஆஃபர், அதாவது அமேசானில் வந்து கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் சேல்ஸ் வந்து பிரைம் மெம்பருக்கு முதல்ல ஆரம்பிப்பாங்க. அந்த மொதல் 6 மணி நேரத்தில் மட்டும் தான் இந்த ஆஃபர்
ஆஃபர் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த மேக் ஏர் M1 பொறுத்த வரைக்கும் இது 2020 லான்ச் பண்ண மாடல், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண மாடல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து மேக் M2 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 65,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட அடுத்த மாடல். ஆனா M1 பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்க பிரைம் கஸ்டமரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 ரூபாயில வாங்கலாம். அப்படி இல்லை நீங்க நார்மல் கஸ்டமர், நீங்க நார்மல் சேல்ஸ் தான் நீங்க 2வது நாள் தான் நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 53,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க. அடுத்து நம்ம பார்க்க போற நியூஸ் கேட்டீங்கன்னா கூகுள் போட்டோஸோட இப்போ வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. கூகுள் போட்டோஸ் கிட்டத்தட்ட நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம், நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. கூகுள்லே உள்ள எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் உள்ள ஒரு போட்டோஸ் தான். அதில் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா அதில் ஏற்கனவே வந்து ஸ்டெபிலேஷன் ஆப்ஷன், வீடியோ எடிட்டிங், சின்ன சின்ன எடிட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த எடிட்டிங்கோடு சேர்த்து இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா ஏஐ பவர்டு பேஸ் பண்ண வீடியோ ப்ரிசெட் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நியூ எடிட்டிங் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும். இதன் மூலமாக நம்ம வந்து கூகுள் ஃபோட்டோஸ்லேயே வந்து எந்த ஒரு ஆப் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக கூகுள் ஃபோட்டோஸ்லேயே வந்து நம்மளோட ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ வந்து எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க, ஆண்ட்ராய்டும் கொண்டு வந்திருக்காங்க, ஐஓஎஸும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 ஃபீச்சர்ஸையும் 2 மொபைல்ஸுக்கும் 2 மொபைல்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பலவிதமான ஃபீச்சர்ஸுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏஐ பவர்டு வீடியோ எடிட்டிங் டூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் வந்து உங்கள்கிட்ட உள்ள வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஏஐ மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஜூமிங்க்கு நல்லா ட்ராக்கிங்கு, ஃபேஸ் ட்ராக்கிங், இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணுறது இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது ஸ்லோ மோஷனுக்காக கொண்டு இந்த ஏஐ ட்ராக்கிங் செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் மூமெண்ட்டாக இருக்க போது இந்த கூகுள் ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் மூலமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ட் சொல்லி ஆப்பிள் வந்து இவங்க வந்து 16 சீரியஸை வந்து நல்லாவே பிரபலப்படுத்துகிறாங்க. இந்த 16 சீரியஸ் வந்து இப்போ வந்து அதுக்கான சாஃப்ட்வேர் அப்டேட், அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதுக்கு முந்தின ஜென்ரேஷனுக்கும் இந்த சாஃப்ட்வேர் அப்டேட் வரப்போது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ட் சொல்லக்கூடிய ஆப்பிளோட சாஃப்ட்வேர் அப்டேட்டான 18.1 அப்டேட்டோட ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து இது வந்து எவ்வளோ ஸ்டோரேஜை பிடிச்சிக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்தெந்த சீரியஸ்க்குலாம் வரப்போது கேட்டிங்கன்னா 15 Pro, 15 Pro Max, அதுக்கப்புறம் iPhone 16 மாடல்ஸ், அதுக்கப்புறம் ஐபேடு, அதுக்கப்புறம் மேக்கு, அதுக்கப்புறம் M1 அப்படின்ற மேக் M1க்குலாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதை பொறுத்த வரைக்கும் 4GB ஸ்டோரேஜ் பிடிக்க போகுது. அதனால வந்து இதை வந்து பேஸ் வேரியண்ட்டாக வாங்கினவங்களுக்கு, அதாவது 128GB ஸ்டோரேஜ் கொண்ட iPhone 15 சீரியஸ், 15 Pro, 15 Pro Max வாங்கினவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் iPhone 16 மாடல்ஸ் வாங்கினவங்களுக்கும் இப்போ இதுக்கெல்லாம் வந்து இந்த 4GBன்றது மிகப்பெரிய அப்டேட்டாக வராதனால அவங்களோட ஸ்டோரேஜ் அவுட் ஆஃப் த ஸ்டோரேஜாக இருக்குது. அதனால அவங்க வந்து கேலரியில் வந்து நிறைய விஷயத்தை டெலீட் பண்ணிட்டு எம்டி பண்ணா ஒழிய தான் இவங்க வந்து இந்த அப்டேட்டை பெற முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ கிடைச்சிருக்கு. இது வந்து மிகப்பெரிய பேக்கா அப்டேட் பண்ண போகிறாங்க. எடுத்த உடனே யாருமே அப்டேட் பண்ண வேண்டாம். அப்டேட் பண்ணதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1 வீக் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அப்டேட் பண்ணலாம். ஏன்னா அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் சில அப்டேட்டில் வந்து கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மதர் போர்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட சில நேரத்தில் இன்லைன் இஷ்யூ கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எந்த ஒரு ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் ஐஃபோனாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராடக்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 வீக் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு அப்டேட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூகுள்லையோ இல்லை யூடியூப்லையோ நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அந்த அப்டேட்டை பற்றி எதுவும் பக்ஸ் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா 4GB ஃபைல்ன்றது மிகப்பெரிய ஃபைலாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Xiaomi 15 Proவோட நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ லீக் ஆயிருக்கு. அதை பற்றி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். நிறைய இடத்துல சர்டிஃபிகேஷனும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த Xiaomi 15 Pro சீரீஸில் நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலான்றது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்திருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த 15 Pro Maxல வந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாம், மாடல் நம்பர்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மேக்ஸிமம் வந்து 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் தான் கொடுக்க போகிறாங்க. இது 14 Proவோட கம்மி. 14 Proவில் வந்து 120 வாட்ஸ் வயர்டு சார்ஜிங், 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்தாங்க. ஆனால் வந்து இதில் வந்து ஒயர்டு சார்ஜே 90 வாட்ஸ் தான் கொடுக்க போகிறன்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த 15 Proவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால் மாடல் நம்பர், சார்ஜிங் டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. இதில் வந்து 90 வாட்ஸ் சார்ஜிங் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது சைனாவில் வந்து நெக்ஸ்ட் மந்த் லான்ச் ஆக போகுது. இதில் வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா Snapdragon 8 Gen 4 ப்ராசஸரோட வரப்போகுது. இதில் வந்து சார்ஜிங் ஸ்பீடு கிடச்சிருக்கு. அதனால் வந்து சார்ஜிங் ஸ்பீடு ரொம்ப 14 Proவோட இது கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஏன் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்கன்றது இது மேற்கொண்டு இதோட அப்டேட் கிடைக்கும் போது தான் நமக்கு தெரியும் என்னத்தை வந்து இவங்க வந்து டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஃபிளிப்கார்ட்ல இந்த பிக் பில்லியன் டேஸ்க்காக ஒரு வந்து ப்ராடக்ட் சிஎம்எஃப் தரப்புலேருந்து ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. நத்திங்கோட சப் பிராண்டான சிஎம்எஃப்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறாங்க. அது என்ன ப்ராடக்ட்னு கேட்டீங்கன்னா ஒரு அடாப்டர். இந்த அடாப்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இது வந்து எல்லா மொபைல்ஸுக்கும் லேப்டாப்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இவங்க ஏற்கனவே வச்சிருந்த சிஎம்எஃப் பவர் வந்து 65 வாட் அடாப்டரோட தாண்டி லாஸ்ட் இயர் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதோட அப்கிரேட் வெர்ஷனா 140 வாட்ஸ் சார்ஜரை வந்து இப்போ லான்ச் பண்ண போறாங்க. இது அதே தான் ஜிஏஎன் சார்ஜர் ஸ்பீடில் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நம்ம என்ன விலைக்கு எதிர்பார்க்கலாம்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதை வந்து அவங்க ட்விட்டரில் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 140 வாட்ஸ் பவர் ஃப்ளாஷ் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சார்ஜர் வந்து அடாப்டர் என்ன கலரில் வருதுன்னு கேட்டிங்கன்னா டார்க் கிரே கலரில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து யூஎஸ்பி டைப் ஏ போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைப் சி போர்ட்ஸ் 2 கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து சேஃப்டி மெக்கானிசமோட தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன இருக்கலாம்னு கேட்டிங்கன்னா PD 3.1 ப்ரொடக்ஷனோட வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நேரத்தில் வந்து 2 லேப்டாப்புக்கு சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா மேக்புக் ப்ரோவுக்கு வந்து 55% வந்து இந்த சார்ஜர் அடாப்டர் மூலமாக 30 மினிட்ஸில் சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபோனான நத்திங் ஃபோன் 2க்கும் அதுக்கப்புறம் சிஎம்எஃப் ஃபோன் 1க்கும் இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணிங்கன்னா 60% சார்ஜின்றது சேம் பீரியட், அதாவது 2 ஃபோனுமே வந்து 66% ஒரே நேரத்தில் சார்ஜ் ஆகிடும். கிட்டத்தட்ட வந்து இதை வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இதோட ப்ரைஸ் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ரைஸுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 7,000 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து இதில் வந்து 6,000 வந்து நீங்கள் வந்து இஎம்ஐ மூலயமா, அதாவது 294 ரூபா வந்து நீங்கள் இஎம்ஐ மூலயமாக பே பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து 2 வருஷம் பே பண்ணும்போது கிட்டத்தட்ட அரௌண்ட் 7,000 ரூபா வருது. இதை வந்து நீங்கள் நேரடியாகவே வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 6,000 ரூபாய்க்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 6,000 ரூபாய்க்கு மிகப்பெரிய ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க. ஓவராலாக இதை ப்ரைஸ் பார்த்தாலும் பிராண்ட் ப்ரைஸ் பார்த்தாலும் இதை பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ரைஸ் வந்து என்னமோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் பிராண்டுன்றதுக்காக வாங்கினோம்னாலும் இது வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ தெரிஞ்சிருக்கு. லேப்டாப்பும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மேக் புக்குக்கு எல்லாமே ஓவராலாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது இது மூலமாக கிளியராக தெரிஞ்சிருக்கு. அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா தற்போது பார்த்தா Xiaomiயோட டீட்டெயில்ஸ் பார்த்தா, அது மாதிரி OnePlusோட ஃபிளாக் பார்க்க போகிற நியூஸ் கேட்டிங்கன்னா இப்போ தான் Xiaomiயோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். அது மாதிரி OnePlusோட ஃபிளாக்ஷிப் ஃபோனான OnePlusோட 13 சீரியஸோட சில சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்காங்க. அதன் மூலமாக நம்மளுக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் கிடச்சிருக்கு. OnePlus 13 சீரியஸை பொறுத்த வரைக்கும் Snapdragon 8 Gen 4ஓட வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதோட சைனாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க. அதனால அதோட பேட்டரி பேக்கப், அதோட சார்ஜிங் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். இதோட பேட்டரி பேக்கப் என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 6000 mAh பேட்டரி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய வந்து பேட்டரியா கொடுக்க போறதாக இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் கிடைக்க போகுது. இப்போ வந்து இது வந்து OnePlus 13 வந்து சைனால பொறுத்த வரைக்கும் 3C சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால அதோட மாடல் நம்பர் அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக கிடைச்சிருக்கு. இதோட பேட்டரி பேக்கப் பொறுத்த வரைக்கும் 6000 mAh அப்படின்றது இப்போ கிளியராக கிடைச்சிருக்கு. அதனால வந்து இதுல வந்து நம்ம வேற என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த OnePlus போனை பொறுத்த வரைக்கும் OnePlus 13 பொறுத்த வரைக்கும் 6.82 இன்ச் கொண்ட 2K AMOLED 10-bit LTPO டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க அப்படின்றது இப்போ கிளியரா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராசஸர் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் 8 Gen 4 தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். கேமரா பொறுத்த வரைக்கும் பேக்ல வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து பேக்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற மெயின் கேமரா என்னன்னு கேட்டிங்கன்னா 50 MP கேமரா Sony LYT808 அப்படின்ற சென்சார் வரப்போகுது. இது வந்து 1/1.4 அப்பேச்சர் வேல்யூ வரப்போகுது. அதுக்கப்புறம் 50 MP LYT, அதுக்கப்புறம் 600 பெரிஸ்கோப் லென்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக 50 MP அல்ட்ரா வைட் லென்ஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து 100 வாட் சார்ஜர் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் வந்து எந்தவித டீட்டெயில்ஸ் கிடைக்கல. அதோட டீட்டெயில்ஸ் கிடைச்சோன்னே நம்ம அப்டேட் பண்ணுறோம். அது என்னன்றது நான் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட அப்டேட்லாம் கிடைக்கும். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட S24ஓட FEயோட வீடியோஸ்லாம் இப்போ லீக் ஆரம்பிச்சிச்சு சோஷியல் மீடியாவில். அது என்னென்ன இருக்குது அன்பாக்சிங்கில் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அன்பாக்சிங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சாம்சங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தான் இப்போ இதில் வந்திருக்கு. இதில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். சாம்சங் கேலக்ஸி S24 FE வந்து கிட்டத்தட்ட ட்விட்டரில் வந்து இதோட டீட்டெயில்ஸ்லாம் இதோட அன்பாக்சிங் வீடியோ லீக் ஆரம்பிச்சிச்சு. ட்விட்டரில்
வைரலாக இருக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, பாட்டமில் பார்த்தீங்கன்னா டைப் சி யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது ப்ளூ கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் கிரே மீன் கலரில் இருக்குது, அதுக்கப்புறம் எல்லோ கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த வீடியோவில். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, கேலக்ஸி S20 FE பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்பெக்ஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் 10 MP கேமரா வரப்போகுது. அதுக்கப்புறம் பேக் கேமராவை பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 12 MP அல்ட்ரா வைட் சென்சார், 8 MP 3x டெலஃபோட்டோ வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் ஆப்டிக்கல் ஜூம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸர் என்னன்னு கேட்டிங்கன்னா, Exynos 2400E தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா கேலக்ஸி S24ல வந்து 2400 சிப் வந்துச்சு, அதோட வந்து வெர்ஷன் தான் வரப்போகுது, லைட்டர் வெர்ஷன் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 5 கலர் வேரியன்ட் வரப்போகுது. இது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.69 இன்ச் கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே தான் வரப்போகுது. இதோட பிக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1900 நிட்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4700 mAh வரப்போகுது. இதில் வந்து கண்டினியூவாக வந்து நீங்கள் 81 hours வந்து மியூசிக் கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 28 hours கண்டினியூ நீங்க வீடியோ பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளைம் பண்றாங்க. இது வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து One UI 6.1.1 பேஸ்டு Android 14 பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, சாம்சங் கேலக்ஸியோட S25 அல்ட்ரா அதோட டீட்டெயில்ஸ் இப்போ கிடச்சிருக்கு. என்ன வெர்ஷனில் வரப்போகுது, அது மட்டும் இல்லாமல் அதோட வேரியன்ட் என்ன, அதோட கிக்பிட் ஸ்கோர் என்ன அப்படின்றது ஒட்டு மொத்தமாக லீக் ஆயிருக்கு. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம், ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் S25 அல்ட்ரா அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட சாம்சங்கோட S25 அல்ட்ராவோட மாடல் நம்பர் லீக் ஆயிடுச்சு. அதோட கிக்பிட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்கோரில் வந்து 3069 பாயிண்ட் வருது, மல்டி ஸ்கோரில் 9080 பாயிண்ட் வருது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதோட ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாம்சங் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் S25 அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 8 Gen 4 தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்னென்ன வேரியண்ட்ல வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12GB RAM வேரியண்ட்ல வரப்போகுது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் Android 15ல தான் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இது 1UI லேட்டஸ்ட் 1UI பேஸோட தான் வரப்போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2025 ஸ்டார்டிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து என்ன கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா, கிளாக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 2.90 GHz வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து இதுக்குன்னே ஸ்னாப் டிராகன் இதுக்குன்னே வந்து 8 Gen 4ல வந்து ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணி கொண்டு வரப்போறாங்க. அதோட ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னா 4.37 GHz ஸ்பீடு வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 200 MP HP2 மெயின் கேமரா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன கொடுக்க போறாங்கன்னு கேட்டிங்கன்னா, 12 MP கேமரா ஒன்று, 50 MP கேமரா ஒன்று கொடுக்க போறாங்க. அல்ட்ரா வைட் 12 MP ப்ராசஸ் பண்ணி வரப்போகுது. அதுக்கப்புறம் மூணாவது கேமரா என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 10 MP 3x டெலஃபோட்டோ வரப்போகுது. அதுக்கப்புறம் வந்து நாலாவது வந்து 50 MP 5x டெலஃபோட்டோ சென்சர் வரப்போகுது. கிட்டத்தட்ட ஒரு பேக்கில் ஒரு 4 கேமரா வர மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. இதோட ஃபோனோட வந்து 3C சர்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன வரப்போகுது கேட்டிங்கன்னா 45 வாட் சார்ஜிங் ஸ்பீடு வரப்போகுது, 5000 mAh பேட்டரி வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. S24 டிசைனில் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. S24 என்ன டிசைனில் வந்துச்சு அதே போல தான் S25 டிசைன்லேயே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6.86 கொண்ட டைனமிக் AMOLED டிஸ்பிளே பேனல் தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஃபோன்ஸ்க்கான வந்திருக்க அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ். அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, நத்திங் தரப்புலேருந்து இயர் ஓப்பன் வந்து லீக் ஆயிடுச்சு. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். எல்லா ஆடியோ ப்ராடக்ட் கம்பெனியும் வந்து ஒரு நெக்பேண்ட் மாடலில் ஒன்று ஓப்பன் சொல்லி ஹெட்செட்டை வந்து கீழே உழாமல் இருக்கிறதுக்கு ஒன்று கவர் பண்ணி கொண்டு வராங்க. அது பேர் ஓப்பன் சொல்லுவாங்க. அது வந்து நத்திங் தரப்புலையும் கொண்டு வந்திருக்காங்க. நத்திங் இயர் ஓப்பன் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. அதோட டிசைன்ஸும் லீக் ஆயிடுச்சு ஆன்லைனில். அதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா 14.2 mm டைட்டானியம் கோட்டட் டிரைவர் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ANC கிடையாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பேட்டரியை பொறுத்த சிங்கிள் சார்ஜில் வந்து 30 hours நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து கால்ஸ் நீங்கள் இதெல்லாம் பேசும்போது நீங்கள் வந்து 24 hours உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து IP54 இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து Bluetooth 5.3 கனெக்டிவிட்டி தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மல்டி டிவைஸ் பேரிங் கூட சொல்லியிருக்காங்க. 2 டிவைஸ் அட் டைமில் நீங்கள் பேரிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து ChatGPTயோட அக்சஸ்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நத்திங் Air 2 பொறுத்த Air 2 ஒன்று வரப்போகுது. அதுக்கப்புறம் நத்திங் Air Sticky A ஒன்று வரப்போகுது அப்படின்னு நத்திங் Air Sticky, அதுக்கப்புறம் நத்திங் Air இந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து அப்டேட்லாம் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த லான்ச் ஈவெண்ட் எப்போ இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் சார்ஜரும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லான்ச் ஈவெண்ட்டில் எல்லாமே கிட்டத்தட்ட இவங்க தெரிய வைக்க போகிறாங்க. அதில் ஒன்று ஒன்றா அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது.
அதுக்கப்புறம் ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா டைசனோட ஆன் ட்ராக் ஹெட்ஃபோன்ஸ் ஒன்று வந்திருக்கு. இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஆன் ட்ராக் ஹெட்ஃபோன்ஸில் இந்த டைசனோட ஆன் ட்ராக் ஹெட்ஃபோனில் என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஏஎன்சியோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 55 ஹவர்ஸ் பேட்டரி பேக் லைஃப் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4 GB ஏஎன்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ் லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது என்ன ப்ரைஸுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டைசன் ஆன் ட்ராக் ஹெட்ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 45,000 ரூபாய்க்கு வருது. இது வந்து நீங்கள் டைசனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதில் ஏஎன்சி ஃபீச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து கிட்டத்தட்ட வந்து 8 மைக்ரோஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 dB வரைக்கும் நாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிரைவரை பொறுத்த வரைக்கும் 40 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10 வந்து ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 என்எம் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கதாக சொல்லியிருக்காங்க. இதோட வந்து ஹை 21,000 ஹெர்ட்ஸ் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 50 ஹவர்ஸ் பேட்டரி பேக்கப் வரப்போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இன்இயர் டிடெக்ஷனோட வரப்போது. அது மட்டும் இல்லாமல் கண்ட்ரோலில் வரப்போது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியர் கால்ஸும் அதை பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய ஃபீச்சர்ஸோட லோட் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அந்த அளவுக்கு பிக்கராக தான் இருக்குது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதுன்னு கேட்டிங்கன்னா போல்ட் தரப்புலேருந்து ரெட்ரோ ஏஎம்பி அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ ப்ராடக்ட் ஸ்பீக்கரை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து 2 கொண்டு வந்திருக்காங்க. ரெட்ரோ ஆம்ப் X40 அதுக்கப்புறம் ரெட்ரோ ஆம்ப் X60 அப்படின்ற மாதிரி ஸ்பீக்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ப்ளூடூத் ஸ்பீக்கரை இதில் வந்து நம்ம என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் X40 பொறுத்த வரைக்கும் 4,000 ரூபாய்க்கும் X60 பொறுத்த வரைக்கும் 5,000 ரூபாய்க்கும் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்லேயும் வாங்கிக்கலாம், போல்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம் அப்படின்றத அவங்க கிளியராக கொண்டு வந்திருக்காங்க. இந்த X40 பொறுத்த வரைக்கும் என்ன இருக்க போகுது அப்படின்றது கேட்டிங்கன்னா இதில் ப்ளூடூத் இருக்க போது, FM ரேடியோ இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் அண்ட் பாஸ் பட்டன்ஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் வந்து நிறைய கண்ட்ரோல்ஸ் கொடுத்துக்க போகிறாங்க. 40 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் இருக்க போது, 5.3 கனெக்டிவிட்டி இருக்க போது, அதுக்கப்புறம் USB டைப் C இருக்க போது, ஆக்ஸ் கேபிள் வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்கச்சக்க ஃபீச்சர்ஸை லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ட்ரிக்ஸ் ஒரு நல்ல பட்ஜெட் விலையில் மேர்ஸ்லோ ஸ்பீக்கர் மாதிரி வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த போல்ட் ஸ்பீக்கரை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இன்னைக்கான நியூஸில் வந்து உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இதை போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அன்பாக்சிங் ரிவ்யூ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.